உள்ள போய் நாங்க பார்க்கலாம் தானே? நான் பார்க்குறேன். சரி, அதான் உங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு. பேச்சுவாக்கில் கேட்டதுதான் ஆளு அப்படி சொல்றது. நம்ம யதார்த்தமா வந்துட்டு இருக்கும்போது புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல ரோட்டு ஓரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா கோயில் பாதி கட்டியும் கட்டாமே இருக்கு. அதை போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. மக்களே, இந்த கோயில் தான், அதான் ரோடு. ரோட்லயும் பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அது கட்டிட்டு கட்டாம இருக்கு. யாருமே இப்போ ரீசெண்டெல்லாம் வந்தது இல்லையானே. ருத்ராஜம்லாம் வச்சு வழிபட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முன்னாடி வச்சு வழிபட்டது போல. நான் ஒரு கதை கேள்விப்பட்டேனே, இது இது யாரோட சமாதி, இங்க வந்து வழிபட்டா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரம் சொல்லிட்டு யாரும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு. ஒருத்தவங்களோட சமாதி இங்க வந்து ஏற்கனவே நிறைய பேர் வழிபட்டாங்களாம். வழிபட்டவங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று முடியாம பண்ணிடுறது இல்லை, ஏதோ ஒன்று ஆயிரும்னு சொல்லிட்டு யாருமே வழிபட வர்றதில்லை. பயந்துட்டு நம்மளும் போனோம்னா நமக்கு ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய இங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி, நம்ம கேட்கிற வரங்கள்லாம் தருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊர் மக்கள் முன்னாடி இந்த இடத்துல ரொம்ப கருவு பத்தையா இருக்கும், உள்ள எல்லாம் வர முடியாதான். இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் சரி பண்ணி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் ஆள் விட்டு யாராவது விட்டு கிளீன் பண்ணிட்டு களக்கொல்லையெல்லாம் அடிக்கிறாங்களா, புல்லெல்லாம் வளராம இருக்க. அப்போ யாராவது வந்து வழிபட்டு போவாங்க போல. ரெகுலரா ஒன்றும் அபிஷேகம்லாம் நடக்கிறது இல்லை போல. ஆனா ரொம்ப மெயின்ல இருக்கு, ரோட்டு பக்கத்துல இருக்கு. நீங்க அந்த ரோட்ல போனீங்கன்னா கண்டிப்பா தெரியும், அந்த மாதிரி ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அந்த சிவபெருமானுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நந்தி பகவானுமே இருக்காரு. இதுவுமே ரொம்ப அழகான வடிவமைப்புல செதுக்கியிருக்காங்க. மக்களே, நீங்கள் இந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்த பற்றின ஏதாவது தகவல்கள் தெரியும், நான் அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையா இல்லை அப்படி தான் உங்கள் ஊரில் பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மக்களே, புதுக்கோட்டையில் உள்ள இது போல் அறியப்படாத பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம வாவு புதிய பக்கத்து மூலியமாக வெளிப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது போல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிரமப்பட்டு நம்ம இந்த வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு வெளியில் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு ஃபாலோ பண்ணி அப்படின்னா நமக்குமே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க.